அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலி எங்களுக்கு எப்படி இன்ட்ரோ கொடுக்கறதுன்னு சுத்தமா ஐடியா இல்ல. ஆமா, பிரெயின் வந்து ஃப்ரை ஆயிடுச்சு. அதனால சுத்தமா ஐடியா இல்ல. ஏதாச்சும் சாங் போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு அப்படினாலும் காப்பிரைட் பிரச்சனை வருது. ஆமா, முன்னாடி ஸ்பாட்டிஃபைல மட்டும், இப்போ வந்து யூடியூப்லயும் வரதுனால காப்பிரைட் பார்ஷியலி ரெஸ்ட்ரிக்டட் கண்டென்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டு தாக்கிடுறாங்க. ஆமா, எங்களுக்கு வந்து இதுல மானிடைஸ்லாம் நாங்க பண்ணல. இருந்தாலுமே வந்து ஏன் இப்படி வருதுன்னு எங்களுக்கும் தெரியல. ஆமா, அது நம்ம போங்க. இப்பதான் வந்துட்டு அதெல்லாம் என்ன ஏதுன்னு சர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ வந்துட்டு இப்போ என்ன எதை பத்தி பேச போறோம் நீங்களே சொல்லுங்க ஓசியா. நான் வந்து சொல்றதா, நம்மளோட ரீசெண்டான சென்சேஷனல் ட்ரெண்டிங் மூவி தான் அமரன். கிடையாது, ஏன்னா நான் இன்னும் பாக்கல. நான் அமரன் பத்தி தான் பேசலாம் நான் நினைச்சேன். பட் இவங்க வந்து பாக்கல, இவங்க இந்த தண்ட கர்மாந்திரி இன்னும் பாக்கல இவங்க. அதனாலதான் நம்ம வந்து மெய்யழகன் பத்தி பேசணும். நான் ரொம்ப சந்தோஷப்படுற விஷயம் என்னன்னா, மெய்யழகன் வந்து இப்பதான் வந்திருக்கு. லைக் நம்ம லவ்வர் பத்தி எப்போ 2 மாசமும் 3 மாசமும் கழிச்சுதான் பேசணும். ஆனா வந்து நம்ம மெய்யழகன் வந்து லைக் we are okay, கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கோம் நாங்க இந்த விஷயத்துல. நான் வந்து அதை ரொம்ப சுதாரிச்சுட்டேன். ஆமா, சுதாரிச்சு கரெக்டா முடிவு பண்ணிட்டோம். ஸோ மெய்யழகன் வந்து இட்ஸ் a movie directed by C. Prem Kumar, who is also the director of 96. ஆமா, இந்த படத்துல யாரெல்லாம் மெயின் ஸ்டார் பண்றவங்க வந்து யாரு? கார்த்திக்கும் அரவிந்த் சுவாமியும் தான். எஸ், வந்து நிறைய சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் இருக்காங்க. யார் யாரு? மோஸ்ட்லி ஸ்ரீதிவ்யா இருக்காங்க, அண்ட் தென் தேவதர்ஷினி, ராஜ்கிரண், அப்புறம் அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு, அந்த கேட்டரிங் சர்வீஸ் ஓனர் அவரு. அப்புறம் அவங்க அப்பா ரோல் அவர் பேர் எனக்கு மறந்து போச்சு. அப்புறம் சின்ன பையன்ல வந்து சிவசக்தி, அவன் பேர் என்ன? அந்த பையன் பேரு எல்லாரும் மறந்து போச்சு. இதன் மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, அது வந்து மூவி ரிவ்யூ மாதிரி இல்லாம மூவி டாக் மாதிரி தான் நம்ம இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் how it had an impact on us அந்த மாதிரி. ஆமா, இப்ப நானே ஒரு தேட்டர் போய் படத்தை பார்த்திருந்தோம்னா வந்து வெளில வந்துட்டு இந்த சீன் இப்படி இருந்துச்சுல, வா அந்த சீன் இப்படி இருந்துச்சு, எனக்கு ரொம்ப ரிலேட் ஆச்சுன்னு பேசுவோம்ல 2 ஃப்ரெண்ட்ஸ் வர. அதுதான் என்ன பண்ண போறோம் நாங்க. எஸ், சோ வந்து ஐ திங்க் let's get into it, shall we? Sure. எஸ், ஃபர்ஸ்ட் நான் ரெக்ரெட் பண்ற விஷயம் தெரியுமா, தியேட்டர்ல பார்க்கல. ரொம்ப ரெக்ரெட் பண்றேன். நான் என் மூஞ்ச பத்தி கார்த்திக்கணும் அந்த மாதிரி. ஆக்சுவலி எந்த படம் எனக்கு இந்த மாதிரி ஒரு படம் இருக்குன்னே தெரியல. ஓகேயா, எனக்கு எப்போ தெரிஞ்சுச்சுன்னா ப்ரொமோஷன் பண்ணாங்க தெரியுமா, அரவிந்த் சுவாமி வந்து நிறைய வந்து ப்ரொமோஷன் பண்ணும் போது அப்போ வந்து இந்த சைக்காலஜி ஆஃப் மணி புக்ஸ் எல்லாம் திங்க் ரிசன் அந்த புக் அந்த மாதிரிலாம் சஜஸ்ட் பண்ணும்போது ஃபினான்ஷியலி எல்லாரும் அந்த அவங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, இந்த புக்கை பாருங்க அப்படின்னு சொல்லும் போது அப்போதான் சரி என்ன படம் அப்படின்னு யோசிக்கும் போது மெய்யழகன் சொன்னாங்க. அதாவது எங்க வீட்டுல வந்து எங்க அத்தாவும் அம்மாவும் ஆஃப்டர் 20 years டேட் போயிருந்திருக்காங்க தனியா, நாங்க இல்லாம. எங்க அத்தா அம்மா வந்து நாங்க 2 பேரும் இல்லாம, நானும் காலேஜும் இல்லாம, அவன் ஸ்கூலுக்கு போயிருக்கா, நான் காலேஜ்ல இருப்பேன்ல. அவங்க வந்து சொல்லும் போது எங்க அம்மா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி நாங்க படத்துக்கு போனோம். ஆக்சுவலி எங்க அத்தா வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும்னு நினைப்பாரு. டிபிக்கலா ஃபாஸ்டா தான் இருக்கணும் உலகம், ஆக்ஷன் அந்த மாதிரி ஒருத்தவர். இந்த மாதிரி ஸ்லோ பேஸ்ட் டிராமாலாம் அவங்களுக்கு பிடிக்காது. எங்க அம்மாவுக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணி பார்த்தாங்க இந்த படத்தை. என்கிட்ட ரொம்ப ஆசையா சொன்னாங்க. என்னன்னா அவங்களும் அந்த டைம் தானே 80s, இவங்க ஏஜ் தானே. இப்ப இந்த படத்துல வந்து அருள்மொழி கேரக்டர் காட்டுறாங்க, as well as மெய்யழகன் காட்டுறாங்க. அவங்களுக்கு என்ன ஒரு 40sல இருப்பாங்களா, late 30s to 40sல இருப்பாங்க. அவங்க ஏஜ் அந்த ஏஜ் தான் அம்மாக்கும். அம்மா வந்து ரொம்ப ரிலேட் பண்ணி பேசினாங்க. அந்த சொல்றாங்கல்ல, நாங்க ஊர்ல வந்து இப்படி விளையாடுவோம் அப்படி இப்படி சொல்லும் போது, அவங்க சொல்லும் போது கேட்கும் போது நல்லா இருந்துச்சு. எங்க அம்மா வந்து சொல்லும் போது நல்லா இருந்துச்சு கேட்கும் போது. எங்க அம்மா ஒரு 3 தடவை அந்த படத்தை பார்த்துட்டாங்க. நானும் திரும்ப ரீவாட்ச் போடணும்னு இருக்கேன். லைக் தம்பியோட தான் பார்த்தேன் ஓடிடில வந்ததுக்கு அப்புறம். எனக்கு ஆக்சுவலி சுத்தமா தெரியாது இப்படி ஒரு படம் வருது, ப்ரமோஷன் எதுவுமே தெரியாது. படத்தை பார்த்து முடிச்சுட்டு ஆடியோ லான்ச் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ஓப்பனிங் சீன், அந்த குட்டி குட்டி அரவிந்த் சாமி வந்துட்டு போறேன் சாங்கோட ஸ்டார்ட் ஆகும். அது வந்து எனக்கு ரிலேட்டபிளான சீன். ஏன்னா ஒரு 2 தடவை வந்துட்டு ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்திருக்கா எனக்கு. அண்ட் பின்னாடி உட்காந்துருப்பாருல அவரு, அதாவது இடம், அதாவது என்ன திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிருப்பாங்க, அங்கதான் உட்காந்துருப்பாங்க. உட்காந்துட்டு அப்படியே பாத்துட்டு அழுதுட்டு வருவா. அப்படி இல்ல, நான் அந்த மாதிரி பண்ணிருக்கேன்.
எங்க வீட்டுல வந்துட்டு என்னன்னா குட்டியானையில எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. கிளம்பியப்ப அப்படியே ஊர்ல உள்ள ஒவ்வொரு இடமா பாத்துட்டு எல்லாம் தெரியும்ல ஊர்ல, அதுவும் ஃபுல்லும் வேற கிடைக்கும். நீ வெளில உட்காந்துருக்க உள்ள சீட்ல உட்கார்ந்து இருந்தேன்னா ஒரு சைடு தான் பார்க்க முடியும், ஃபுல் வியூவும் தெரியறப்ப ஐயோ எல்லாம் வர முடியாதா? வர முடியும் ஆப்வியஸ்லி, பட் முன்னாடி இருந்த மாதிரி இல்ல. நான் பாட்டுக்கு தேங்கி அழுதுட்டே போயிட்டு லிட்டரலி எனக்கு அதான் ஞாபகம் இருந்துச்சு, ஊர் விட்டு ஊர் மாறுறது இருக்குல்ல சொந்த ஊர்ல. ஆமா, அதெல்லாம் ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அவன் வந்து சைக்கிள் எடுத்துட்டு எல்லா இடத்துக்கும் போவான், கோவில் அந்த அப்புறம் வந்துட்டு அந்த தங்கச்சியை மிஸ் பண்றது. அது லைக் எப்படின்னா எனக்கு வந்து இட்ஸ் டூ குட் டு பி ட்ரூ அந்த மாதிரிதான். லைக் எப்படின்னா அந்த சின்ன பையன் வந்து அவ்வளவு அட்டாச்சா இருந்தாலும் அந்த ஊர்ல, அந்த ஊர் அந்த வீடு அதுக்கு அட்டாச்சா இருக்கும்போது லைக் இப்போ உள்ள ஜெனரேஷன்ல லைக் ஆர் கைஸ் லைக் தட் அந்த மாதிரி இருக்காங்களா பசங்க? So we are only attached to our phones, laptops and அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஒரு நல்லா இருந்துச்சு. லைக் இந்த மாதிரி எல்லாம் இருக்காங்களா இப்பயுமே? இந்த மாதிரி விளையாடணும்னு நினைச்சுக்கிட்டு கோவில்ல இருக்காங்க. அந்த கோவில் விட்டு வெளில வருவான், அவரு ஒருத்தர் கூப்பிடுவாரு, கூப்பிட்டதும் பிரசாதத்தை மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு போவான் தெரியுமா? ஆமா, ஊரு விட்டு போறோம்னு சொல்லிட்டு. அது எப்படின்னா லைக் அந்த பையனுக்கு என்ன ஒரு 12th கிரேடா 11th கிரேட் அந்த மாதிரி ஒரு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த டைம்ல அருள்மொழிக்கு அந்த கேரக்டர்ல. அப்ப வந்து லைக் இப்போ நம்ம பார்த்தோம்னா இப்ப அப்படி யாருமே இல்ல. லைக் எல்லாருமே வந்து இது இல்லன்னா இது அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன். அந்த பையன் அப்படி இல்ல, அவனுக்கு அப்படி இருக்கும் போது ஊரு உலகம் அப்படி சொல்லும் போது என்ன இந்த மாதிரி யாருமே இப்ப இல்ல, இந்த மாதிரி நான் யாருமே இப்ப பாக்கல அப்படின்னு தான் எனக்கு இருந்துச்சு. லைக் நம்ம ரிலேட் பண்ணுவோம்ல, இப்போ ஒருத்தவங்க நம்ம படத்துல பாக்குறோம்னா இந்த மாதிரி லைஃப்ல நம்ம கூட யாராச்சும் இருக்காங்களா, லைக் நமக்கு தெரிஞ்சவங்க யாராச்சும் இருக்காங்க, நான் அப்படி யோசிப்பேன். யோசிக்கும் போது நான் இந்த மாதிரி நினைக்கும் போது இந்த மாதிரி நான் யாருமே பார்த்தது இல்லை. அப்ப மேபி நம்ம அம்மா பீரியட்ல நம்ம அம்மா, அதாவது இந்த படத்துல வர அந்த அருள்மொழி கேரக்டர் அந்த மாதிரி அவங்க பீரியட்லாம் லைக் பீப்பிள் அப்படிதான் இருந்தாங்க போல. இப்ப வந்துட்டு எல்லாம் மைண்டிங் ஒரு ஓன் பிசினஸ், அது அப்படியும் ஃபுல்லா சொல்லிட முடியாது. இக்னோரண்டா இருக்குமோ? இக்னோரண்டா எனக்கு என்னன்னு தெரியல. லைக் we are not attached to things that actually have meaning. கரெக்ட், புரியுதா? லைக் கரெக்ட். இப்போ வந்து ஒன்னும் இல்ல மிருத்தி, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஐபோன் வருது சரியா? ஒரு போனே யூஸ் பண்ணிட்டு அடுத்த வருஷம் அடுத்த போனுக்கு மாறுறாங்க, அந்த மாதிரி இருக்காங்க. as well as like people நிறைய பேர் எப்படி ஒருத்தவங்க கூட ஒரு 6 மாசத்துக்கு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க and then they are moving on. ஐயோ நான் வந்துட்டு தூரத்துல தான் கேட்டுட்டு இருந்தேன் வசி, பட் கொஞ்ச நாளா ரீசெண்டா எனக்கு பக்கத்துலயே அதெல்லாம் நடக்குது. டேய் என்னடா பண்றீங்க அப்படி இருக்கு, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. அதாவது ஒரு விஷயமோ ஒரு திங்கோ ஓகேவா, ஏதோ ஒண்ணும் இல்ல, நான் ஒரு புக்கு படிக்கிறேன், ஒரு புக்கை நான் ஒரு வாரமா படிச்சேன்னா அந்த புக்ல இருந்து எனக்கு மூவ் ஆன் ஆகிறதுக்கு அவ்வளவு டைம் எடுக்கும். அந்த புக்ல இருக்க கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் நான் அப்படியே அடாப்ட் ஆயிப்பேன். அடுத்த புக்குக்கு நான் போகணும்னா எனக்கு இன்னும் 2-3 நாள் ஆகும். நான் அழுவேன், யோசிப்பேன், ரொம்ப அந்த மாதிரி ஆகுவேன். அப்ப வந்து ரியல் லைஃப்ல எப்படிடா இப்படி இருக்கீங்க? லைக் ஹவு டு யூ மூவ் ஆன்? போன் அப்படிதான். நான் ஃபர்ஸ்ட் வாங்கின போன் அது. சோ அது ஒரு 3 வருஷத்துல அவ்வளவுதான் போச்சு. ஆனா அது வந்துட்டு ஏதாச்சும் பண்ணி சரி பண்ணிட முடியாதா அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு கடையா குடுத்துட்டு அதுக்கு இப்ப வரைக்கும் இப்ப என் புது போன் எனக்கு பிடிக்கல. நான் யாரு கேட்டாலும் இந்த போன் நல்லா இருக்குன்னா ஃபீச்சர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, பட் எனக்கு பிடிக்கல, இந்த லே அவுட் எல்லாமே எனக்கு என் பழைய போன் தான் பிடிக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பேன். அதுதான் நமக்கு செட் ஆகிறதுக்கே டைம் ஆகுது பாரு. சோ எப்படி வந்து லைக் நம்ம வந்து இவங்க காலத்துல இருந்திருக்க வேண்டிய ஆட்கள் போல நம்ம எல்லாம் அந்த மாதிரி born in wrong generation. born in wrong generation அந்த மாதிரி இருக்கோம் நம்ம எல்லாம். லைக் எனக்கு இந்த படத்துல எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எப்படின்னா ஒரு மாதிரி நான் ஒரு ஆச்சரியமா ஒரு படத்தை பாக்குறேன்னு வச்சுக்கேன், அப்படின்னு தான் பாப்பேன். லைக் சிரிச்சு ஒரு மாதிரி சாஃப்ட் ஸ்மைல் ஸ்டார்ன்னு பாப்பல அந்த மாதிரி. ஐ திங்க் ஆனா அந்த படம் அவ்வளவா ரீச் ஆகல நம்ம தமிழ் ஆடியன்ஸ்ட. ஆச்சு பட் ஒழுங்கா ஆகல. லைக் நம்ம இப்போ இதுவே ஒரு மலையாளம் படமா இருந்துச்சு வச்சுக்கோங்க, எல்லாம் உடனே மஞ்சுமெல் பாய்ஸ், ஹோம் அந்த மாதிரி படமும் அதே மாதிரிதான் இந்த படமும். ஆனா அந்த படத்தோட இதே மாதிரிலாம் ஆச்சா இல்ல. நம்ம மக்களுக்கு வந்து ஒழுங்கா இது பண்ண தெரியல, டேக்கிங் ஃபார் கிராண்டடா இருக்காங்க எல்லாரும். கரெக்ட் கரெக்ட். அப்புறமா தூக்கி வச்சுட்டு கொண்டாடுவாங்க. அந்த இந்த படம் நம்மளும் தான் உண்மைதான். அந்த இந்த படம் அது என்ன 1001 அப்போலாம் இதாவல, இப்போ வந்து எல்லாம் தூக்கி வச்சுட்டு பேசல. 1001 அன்பே சிவம் அந்த படத்தெல்லாம் அந்த மாதிரிதான். சரி வாங்க நம்ம மூவி சீன்ஸ்க்கு உள்ள போவோம்.
அப்புறம் வந்துட்டு இந்த எனக்கு ஆக்சுவலி அன்பாப்புலர் ஒப்பீனியனா இல்ல என்னன்னு தெரியல, அரவிந்த் சாமியும் தேவதர்ஷினி காம்போ ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எனக்கு. என்ன தெரியுமா, எனக்கு ஒரு மாதிரி ஓல்டர் கப்பல் பீயிங் இன் லவ் அதெல்லாம் இருக்குல்ல, லைக் ஓல்டர்னா ரொம்ப வயசானவங்கன்னு இல்ல, இந்த மாதிரி ஏஜ்ல உள்ளவங்க, லைக் எக்ஸப்ட் டீனேஜர்ஸ் அண்ட் யங்ஸ்டர்ஸ் தவிர இந்த மாதிரி பார்த்தா அவ்வளோ அழகா இருக்கு, ஜாலியா இருக்கு, பிடிச்சிருக்கு எனக்கு. அந்த மாதிரி இருக்கிறப்ப அவரோட இதெல்லாம் இவங்க புரிஞ்சுக்கிட்டு பேசுறது கமெண்ட்ஸ் அது நல்லா இருந்துச்சு. லைக் அவங்க சொல்லுவாங்கல்ல, எனக்கு தெரியும் உங்க வீட்டுல உள்ளவங்களை விட உன்னை விட எனக்கு அதிகமா தெரியும், இந்த மாதிரி நீ ஒரு சொல்றேன்னு அர்த்தம் நீ அதை பண்ண போறேன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போதுலாம் லைக் நல்லா இருக்குல்ல, நல்லா இருந்துச்சுல, நல்லா இருக்குல்ல. அவங்களுக்கு அவங்கள பத்தி எவ்வளவு தெரிஞ்சிருக்கு பாரு அப்படின்னு. நைஸ் ஆக்சுவலா. அதான் அப்புறம் போங்கன்னு சொல்லி அனுப்பிவிட்டு அவரு அங்க போயிட்டு அந்த என்ன மண்டபத்திலேயே பேரு, அதான் பேரு கேட்டுருந்தா அந்த படம் முடிஞ்சிருக்குமா அப்படின்னு. அது வந்து பாயிண்ட் கிடையாது, அதான் ஆனா அது அந்த பாயிண்ட் கிடையாது எப்படி அந்த மக்கள் இருக்காங்கன்றது. பட் வந்துட்டு அது பேர் என்ன, அங்க நடக்கிறது அந்த ராஜ்கிரனும் அந்த சமையல்காரரும் வந்து செப்பல் எல்லாம் நவுச்சு விட்டு சூப்பரா இருந்துச்சு. லைக் ஆமா சூப்பரா இருந்துச்சு. அந்த மாதிரி ஆக்சுவலா ரியாலிட்டியில பார்த்தா நல்லா இருக்கும், அந்த மாதிரிதான் இருந்துச்சு. ஆமா அப்புறம் சாப்பிடுறப்போ சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் நான் பேச மாட்டேன்னு ஒரு ஆக்ஷன்லயே பண்ணேன், எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி இது பஸ் ஏற்றி விட போவாங்களா, ஐயோ அதுக்கு நடுவுல அந்த சீன் தங்கச்சிக்கு கொலுசு போடுற சீன்லாம் கிஃப்டே நல்லா இருந்துச்சு. எங்க அம்மா சொன்னாங்க அந்த கிஃப்ட் பாத்தியா சூப்பரா இருந்துச்சு. ஏன்னா அதுல 4 இருந்துச்சுல, வளையல் செயின் தோடா இல்ல தோடு தெரியல, வளையல் செயின் கொலுசு அப்புறம் இன்னொரு ஏதோ ஐட்டம், என்ன ஐட்டம் தெரியல மறந்துட்டேன். டிங்கா தெரியல, ஒரு 4 இது இருந்துச்சு. ஆனா 4 இருந்துச்சு. எங்க அம்மா அதை வந்து ரொம்ப இதுவா சொன்னாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மாப்பிள்ள இப்போ ஒண்ணும் இல்ல லைக் நமக்கு யாரோ ஒருத்தவங்களுக்கு கல்யாணம் ஆக போகுது, அவங்க வந்து அவங்கள பத்தி பேசாம இன்னொருத்தவங்க யாரைய பத்தி பேசினா அவங்களுக்கு கடுப்பாகும். கடுப்பாவும் என்ன இவன் இப்பதான் அவனை பத்தியே பேசிட்டு இருக்கான் அப்படி இருக்கும். ஆனா அந்த படத்துல அந்த மாதிரி அவர் காட்டல பாரு, நல்லா ஜென்யூனா இருந்துச்சு. அது ரொம்ப அவரும் ஜாலியா, ஐயோ உங்களை பத்தி தெரியாதா எல்லாமே இவன் சொல்லியிருக்கா முன்னாடின்னு சொல்லிட்டு அவரும் அப்படியே பாண்ட் ஆனதெல்லாம் நல்லா இருந்துச்சு. எனக்கு அதான் சொல்றோம்ல, நாங்க ஒவ்வொரு கேரக்டருமே எனக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த படத்துல. அதான் ஒரு கேரக்டருமே அவ்வளோ நல்லா இருந்தாங்க. அதான் தப்பா ஐ மீன் ஒரு ஹார்ஷா ஒரு கோவம் எதுவுமே இல்ல. இவங்களை விட்டும் பாரு, அவங்க அருள்மொழியோட முறை பொண்ணு அவங்க வந்து பேசுவாங்கல்ல வந்து ஹஸ்பண்டோட இத பத்தி எல்லாம் பேசிருக்கோட, அவங்க வந்த சீனே அவ்வளவுதான். அதே மாதிரி சாப்பிடறப்போ ஒரு சீன் இருக்கும். பட் வந்துட்டு அதான் ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சுங்க எல்லாமே இந்த படத்துல. அது ஆக்சுவலா வந்து ஊர் சைட்ல எல்லாம், அதாவது நம்ம இந்ததான் இந்த மாதிரி ஊர் நம்ம சைட்ல இருக்குங்களா, இந்த ஊர் சைடு நீடாப்பம் அந்த மாதிரி, நம்மளும் அந்த மாதிரி ஒரு ஊர் தான். அந்த மாதிரி இருக்கும் போதுல எல்லாரும் அப்படிதான் இருந்திருக்காங்க இருந்திருக்காங்க. அந்த மாதிரி ஒரு ஃபன் வைபு, எல்லாரும் ஒரே ஊர்ல தானே இருப்பாங்க. மோஸ்ட்லி கசின்ஸ் எல்லாம் எல்லாரும் ஒரே ஊர்ல தான் இருப்பாங்க. சம்மர் ஹாலிடேஸ் எல்லாம் ஒரே ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. ஏன் நம்மளே பேசுவோம்ல, சம்மர் ஹாலிடேஸ் நம்ம வந்து நம்ம பாட்டி வீட்டுக்கு போனா எல்லா கசின்ஸும் ஒன்னா இருப்பாங்க. அதெல்லாம் நல்லா இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு பேஸ் பண்ணதான் இந்த படமே. ஆமா இது அடுத்து இந்த சீன் வந்து அவர் என்ன நாட்டு மாட்டு பாலா அந்த பால் குடிக்கிறேன்னு கூப்பிட்டு போயிட்டு பஸ் விட்டுருவாங்கல்ல, நான் அந்த பஸ் விட்டப்ப தெரியாம தான் விட்டாங்க போல அப்படின்னு தான் நினைச்சேன். என் தம்பி அப்பவே சொன்னான், இல்ல இவன் பிளான் பண்ணிதான் வேணும்னே விட வச்சிருக்கான் வந்து. அப்புறமா கடைசியா தான் சொல்றப்பதான் வந்துட்டு எனக்கு ஆமா நிஜமாதான் விட்டுருக்கா அப்படி போல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு ராஜா போயிட்டு போகும்போது அவன் அப்படியே கண்ணு வச்சு பாப்பான் தெரியும், பாத்தியா யாரு கார்த்தி பாப்பான், நல்லா இருக்கு அது வந்து. அதான் ஐயோ நாங்க வந்துட்டு லைக் நார்மலா ஃப்ரெண்ட்ஸ்குள்ள பேசிக்கிற மாதிரி அவன் பேசுறோம், பட் வி ரெஸ்பெக்ட் தம். ஓகே ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்துக்கிறோம், அது அப்படியே வந்துருது தெரியாம. ஓகே அந்த கேரக்டர்ன்றதுனால நாங்க அப்படி பேசுறோம். வந்து ஆக்சுவலி பண்ணிருக்கேன் அமர்த்தி. இப்ப யாராவது நமக்கு ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீ போயிருப்ப, எல்லாம் நீ நல்லா இருக்கியாமா அப்படி இப்படின்னு அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சிருக்கோம், நமக்கு அவங்க தெரியாது. ஆனா நீ அவங்க தெரியாதுன்னு சொல்லவே முடியாது. ஆமா நான் அப்புறமா போய் எங்க பாட்டிட்ட இல்ல தாத்தாட்ட நானும் கேட்பேன், யாரும் தெரியாது. எங்க வீட்டுக்கு வந்தவங்களே எனக்கு யாரும் தெரியாது. நான் அப்புறமா ஓரமா இருந்தா தண்ணி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு யாருமா இவங்க ஐ மீன் யாருமா இவங்க அப்படின்ற மாதிரி கேட்டு, அப்புறம் வந்து எனக்கு அதே மாதிரி முறை தெரியாது.
அதாவது ஆமா, ஆமா. கன்ஃபியூஸ் ஆகும். Yeah, ஆமா, ஆமா, ஆமா. அது என்ன அண்ணி அதாவது டைரக்டா உள்ளவங்களுக்கு தெரியும். இப்ப இந்த பங்காளி முறைலாம் சொல்லுவாங்கல்ல, ஆமா. அதெல்லாம் எனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். யார் அக்கா யார் அண்ணி அதுன்னு தெரியாது. அது அப்புறம் போய் கேட்டுட்டு அப்புறம் போய் நல்ல பிள்ளை மாதிரி சமாளிச்சிருவேன். எனக்கு என்ன தெரியுமா, எனக்கு ஒரு ஹேக் சொல்லிருக்காங்க எங்க அம்மா. யாரும் எனக்கு தெரியலன்னா உடனே அது மாமா மாமி சொல்லிடு. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாருமே உனக்கு அப்படித்தான் வருவாங்க. அப்ப அந்த சைட் போயிட்டாங்கன்னா நல்லா இருக்கேன், யாரும் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன். அப்புறமா அவங்க வந்து கேட்பாங்க எனக்கு தெரியுதா யாருன்ட்டு அப்படின்னு சொல்லும் போது நான் ஒரு மாதிரி இருப்பேனா, அப்புறம் தான் வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி மொழ அப்படின்ட்டு. அதெல்லாம் யோசிக்கும் போது ஆக்சுவலா நடக்கும் தானே அப்படி. ஆமா கண்டிப்பா. ஆமா. அப்புறம் இந்த லாட்ஜ் தேடுற சீன் இது இன்னொரு ஒரு லாட்ஜ் இருக்கு. ஆனா அது இந்த அளவு நல்லா இருக்காது. ஆமா வீட்டுக்கு போனது எனக்கு ஸ்ரீவித்யா இருக்காங்க இந்த படத்துல. நான் தான் சொல்றேன் இந்த படத்தை பத்தி ஒரு இன்ஃபோ எனக்கு தெரியாது. படம் நல்லா இருக்குன்னு அதுக்கப்புறம் வந்தப்ப நிறைய மீன்ஸ் பார்த்து தான் தெரியும். ஓகேவா, ஸ்ரீவித்யாவை பார்த்து எனக்கு ஜாலியா ஆயிடுச்சு. பல வருஷம் கழிச்சு ஸ்ரீவித்யா அப்படி இருந்துச்சு. எனக்கு அழகா அது நல்லா இருந்துச்சு. நான் நினைச்சேன் ஒரு மாதிரி கடுப்பாவே இருப்பாங்க போல. இந்த அருள்மொழி கேரக்டர் வந்து அவன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டான். வந்ததுக்கு அப்புறம் ஒரு மாதிரி கடுப்பாவே இருப்பான் போல, மூஞ்சி அடிச்சுட்டு அப்படி இருப்பான்னு நினைச்சேன். ஆனா அப்புறமா வந்து போயிட்டு இருக்கும் போதே நீங்க என் வீட்டுக்கு வர்றது எனக்கு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படி சொல்லும் போது எனக்கு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு தெரியுமே அப்படி சொல்லும் போது கழுத்து நெரிக்கிற மாதிரி பண்ணிட்டு ஒரு மாதிரி சிரிப்பாங்க. நல்லா இருந்துச்சு. அதனால எப்படின்னா சொல்றாங்க தெரியுமா, நம்ம மீம்ஸ் எல்லாம் பாத்திருப்போம். என்னது never let your inner child go away. அது மட்டும் இல்லாம grown up actually in a child அப்படி சொல்லிட்டு வளரனா child in a child's behavior and body in a grown up body. அந்த மாதிரி பேருக்கு மட்டும்தான் வளர்ந்துருப்பாங்க. ஆனா ஆக்சுவலி அவங்க ஃபுல்லா அந்த இன்னசென்ஸ் இருக்கும். அது எப்படின்னா அது இன்னசென்ஸ் தான், பட் அவங்க வந்து ஃபுல்னு சொல்ல முடியாது. புரியுதா, அவங்களுக்கு தெரியும். ஆனா வந்து they choose to be innocent, they choose to they choose to be that way and they choose kindness every day. கண்டிப்பா எஸ். அது மாதிரி படத்துல வந்து அதான் like we all should try being மையழகன் in our real life. ஏன்னா இப்போ நம்ம நிறைய பேரை பாக்குறோம் நம்ம லைஃப்ல. எல்லாருக்குமே எவ்வளவோ பேட்டில்ஸ் இருக்கும், எவ்வளவோ. இப்ப கூட நமக்கு ரீசெண்டா நமக்கு நிறைய பேட் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சு அதெல்லாம் வந்து நம்ம பேசிட்டு இருக்கும்போது நம்ம யோசிச்சோம்ல, லைக் அவ்வளவுதான் லைஃப்ல. நமக்கு தெரியாது அவங்க இவ்வளவு பேட்டில்ஸ் போயிட்டு இருக்கோம். நமக்கு நம்ம ஓன் பேட்டில்ஸ் இருக்கு. அதை விட்டுட்டு ரோட்ல போகும்போது திட்டிக்கிட்டு கத்தி தேவையில்லை அதெல்லாம். அதான் அது கார்த்தியோட டைலாக் லாஸ்டா அந்த வீடு பிரச்சனை நீங்க மன்னிச்சிருங்க அவங்கள சொல்றப்ப யாரும் நம்மளால தீங்கு நினைச்சு தீங்கு. அதேதான் நீ பெரிய மனுஷன் அப்படின்ற மாதிரி அந்த திருப்பி படத்துல தமன்னா வந்து கார்த்திகை நினைச்சு பாப்பாங்கல்ல உயர்ந்ததுவா அந்த மாதிரி தோணுச்சு இருக்கு. அப்ப அது ஒரு மாதிரி எல்லாமே வந்து லவ் தான். அட் தி எண்ட் ஆஃப் தி டே வந்து அன்பு தான் தேவை. அந்த இந்த படத்துல ஒரு பாட்டு ஜெயிக்கும் அப்படியா? அந்த இல்ல அந்த இந்த படத்துல ஒரு பாட்டு இல்ல டாடால கடைசியில ஒரு பாட்டு தெரியும். இல்ல அது வேற பாட்டோ. அது வந்து அது வந்து விமன் லவ்னு வரும். அன்புதான் கடைசியில எல்லாமே. அன்புதான் ஜெயிக்கும். அன்புதான் ஜெயிக்கும். நான் ஒரு கோட் பாத்திருக்கேன் இந்த மாதிரி, பி கைண்ட் டு அன்கைண்ட் பீப்புள். அதாவது இந்த படத்துல சொன்ன மாதிரி அந்த வீட்டை அவங்க வாங்கிட்டாங்கல்ல, வாங்கிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரியே பாக்குறாங்க. அப்ப வந்து இன்கேஸ் வந்து இவன் சொல்றாங்க அவங்கள்ட்ட வந்து இது பண்ணுங்க கைண்டா இருங்க. அப்ப அவங்கள்ட்ட கைண்டா இருந்தா அவங்களுக்கு உறுத்தும். அதுதான் நம்ம இவ்வளவு அவங்களுக்கு பண்ணிட்டோம், அவங்க இன்னுமே நமக்கு நல்லது நினைச்சா அவங்களுக்கு எவ்வளவு வலிக்கும். அது நம்ம ரிவெஞ்ச் நினைச்சு அதை பண்ணல. ஆமா அது அவங்களுக்கு அப்படிதான் இருக்கு. ஆமா நம்ம தளபதி ஒண்ணு சொல்லிருப்பாங்க தெரியுமா, kill them with your kindness, bury them with your smile அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆடியோ சக்சஸ். அது அப்படியா? சரி, மாஸ்டர் ஆடியோ லான்ச் நினைக்கிறேன். அதான் kill them with your success. அது வந்து நல்லா இருக்கும். அதுதான் ஃபாலோ பண்ணணும் நம்ம லைஃப்ல வந்து. ஏன்னா யாரு வந்து எப்படி யாருக்கு என்ன பிரச்சனை எதுவுமே நமக்கு தெரியாது. இந்த படத்துல இருக்க எல்லா கேரக்டருமே பேஸ்ட் ஆன் லவ் தான். அது நான் ஒரு பேட் கேரக்டர் அந்த டிலீட்டட் சீன் பாத்தி, அந்த ஜல்லிக்கட்டு சீன்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வருவாரு.
அவரு ஒரு மாதிரி பிரச்சனை பண்ண போறாருன்னு நினைச்சேன். அது ஆக்சுவலி நிறைய மெமரிஸ் எனக்கு கொண்டு வந்துச்சு. நான் வந்து இந்த ஜல்லிக்கட்டு ப்ரொடெஸ்ட் டைம்லலாம் வந்து எல்லாரும் கோலம் எல்லாம் போட்டாங்க தெரியுமா, ஜல்லிக்கட்டு இன்க்ளூடிங் ஆர் ஹவுஸ். ஆமா, லைக் வந்து மாட்டு பொங்கல் அப்பெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் போட்டு ஒவ்வொரு கண்ட்ரில இருந்தும் தமிழர் சங்கம்லாம் ஜல்லிக்கட்டுன்னு ஹேஷ்டேக் போட்டு பண்ணது. அப்புறம் ஹியூமன் செயின்னு அதெல்லாம் ஒரு மாதிரி இல்ல ஒரு முக்கியமான சீன். ஆமா, வந்து இந்த பஸ்ல கண்டக்டர் லைக் தொடர்ந்து ஒரு பஸ்ல போனோம்னா கண்டக்டர் எல்லாம் வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட் ஆகுறது அந்த மாதிரிலாம் நல்லா இருக்கும். இதுலயும் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இவர் வந்து கடுப்பிடிக்கிற மாதிரி பேசுவாரு. ஒரு பாட்டி வந்துட்டு தூக்கிட்டு வருவாங்களா, அப்ப வீட்டுல பொண்ணு பார்க்க வந்திருக்காங்களா அப்படின்னு கேட்டு பண்ணா இருக்கு. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி அந்த சைடுல எல்லாம் பஸ்ல எல்லாம் போகும்போது அப்படிதானே இருக்கும். நம்ம சைடுல எல்லாம் கேஷுவலா இருப்பாங்க, ஃபன்னா இருந்துட்டு நல்லா இருக்கும். ஆமா, நான் எனக்கு அந்த மாதிரி ஒருத்தர் தெரியும்னா நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் கழிச்சு அதே பஸ்ல போனேன்னா அவர் அப்படியே கவனிக்கல இல்ல நல்லா இருக்கீங்களா அப்படின்னு அப்புறம் வந்துட்டு பார்த்துட்டு சிரிச்சாரு. நான் தான் சொன்னாலும் ஊர் மாறிட்டேன்னு சொல்லி. அப்புறம் ரொம்ப நாள் கழிச்சு அதே பஸ்ல போறப்ப பார்த்துட்டு நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கேம்மா, நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாயிண்ட் என்ன சொல்ல வந்தேன்னா, அவங்க அப்பா பேரை கேட்டது அவரு பையனா நீங்க அப்படின்ற மொமெண்ட் இருக்குல்ல, உனக்கு நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கியா? அவரு பொண்ணாமா நீ அப்படின்னு, அவங்க பொண்ணாமா நீ, அவங்க ரொம்ப நல்லவங்கம்மா, அப்பா ரொம்ப நல்லவர், அம்மா ரொம்ப நல்லவங்க அப்படின்ற மொமெண்ட்லாம் எனக்கு நிறைய நடந்திருக்கு. அப்பெல்லாம் வந்துட்டு லைக் தே ஏர்ன்ட் குட் பீப்புள் அப்படி மாதிரி இருக்கும். பீப்புளோட ஹார்ட்டை ஏர்ன் பண்ணிருக்காங்கல்ல அப்பா அம்மா அப்படின்னு ஒருவேளை நமக்கு ப்ரௌடாவும் இருக்கும், ஹாப்பியாவும். அதெல்லாம் வந்து டாப் நாட்ச் சீன் மாதிரி இருந்துச்சு. இப்போ கேட்டதா சொல்லுங்க அப்பாவை, நிறைய பேர் இருந்தாலும் மறந்துருப்பாரு, இருந்தாலும் கேட்டதா சொல்லுங்க அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து நல்லா இருந்துச்சு அந்த சீன். இது வந்து இந்த படத்துல எவ்ரி சீன் வாஸ் ரிலேட்டபிள். நீ சொன்ன மாதிரி இப்போ சொன்னல, இது உனக்கு ரிலேட்டபிளா இருந்திருக்கும். ஒரு சீனும் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு ரிலேட்டபிளா இருந்துச்சு. லைக் அதாவது லைக் த டெய்லி திங்ஸ் தட் வி விட்னஸ் இன் அவர் லைஃப், அதை தான் இந்த படமா எடுத்து வச்சிருக்காரு அவரு சி. பிரேம்குமார். ஆமா, நாங்க வந்து நானும் அம்மாவும் பேசிட்டு இருந்தோம் அந்த படம் பார்க்கும்போது. லைக் 96ல பாத்தியா ஃபுல்லா, அதுவும் தஞ்சாவூர் தான், இதுவும் தஞ்சாவூர் தான். அதுலயும் நம்ம ஊர் காமிச்சிருப்பாங்க. இதுல தஞ்சாவூர் நீடாமங்கலம்னு சொல்லிட்டு நம்ம ஊர் காமிச்சிருப்பாங்க. அவங்க வந்து மூன் வாக்லாம் பண்ணுவாங்கல்ல, மூன் வாக்லாம் பண்ணும்போது அது நம்ம கும்பேஸ்வரம் கோயிலு, அது வந்து இந்த சிங்கு பேக்கரி அந்த சைடு. நான் வந்து நம்ம ஊரு அந்த சைடு. அம்மா வந்து இந்த நடந்து போற சீன்ல எல்லாம் வந்து மாமாங்குளம் எல்லாமே வந்து இருந்துச்சு. அவருக்கு நம்ம ஊர் ரொம்ப பிடிக்கும் போல இருக்கலாம். அவரு சொந்த ஊர் அதானோ இருக்கு. அப்படியா தெரியல, கேக்குறேன். தெரியல, நான் வந்து ஃபுல்லா ரிவ்யூ பார்க்கல, பாதி ரிவ்யூ தான் பார்த்தேன். அவர் வந்து நான் ரிவ்யூ பார்த்தேன். அப்ப என்ன சொன்னாருன்னா லைக் 96 வந்து வேற கதை. அதாவது 96 வந்து பீப்புள் வந்து, அதாவது சாரி 96 வந்து பீப்புள் பிரேக் பண்ணிருக்கோம். ஒரு ரிலேஷன்ஷிப் சேரணும் பட் சேரல. ஆமா, ஓகேவா? அப்போ வந்து அந்த அதை வந்து பிரேக் பண்ணதெல்லாம் வந்து மெய்யழகன் வந்து இட் ஹீல் பண்ணிருக்கோம், இட் ஹீல் தெம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்துச்சு. ஆக்சுவலா வந்து மெய்யழகன் வந்து இன்னொரு எப்படின்னா கார்த்தி அருள்மொழி, கார்த்தி வந்து சாரி அவங்க பேசுவாங்க மெய்யழகன் அருள்மொழி. அவங்க இருக்கும் போது மெய்யழகனுக்கு வந்து அருள்மொழி மேல அவ்வளவு ஒரு அஃபெக்ஷன் இருக்கு, அவ்வளவு ஒரு அஃபெக்ஷன் இருக்கு. அந்த அஃபெக்ஷன் எப்படின்னா அவனுக்கு மட்டுமே இல்ல, அருள்மொழிக்கு மட்டுமே இல்ல, அவன் ஊர்ல இருக்க எல்லாருமே நல்லா பேசுறான். அந்த ஊர்ல இருக்க அவன் மாடு, அவன் வளர்க்குற அந்த ஜல்லிக்கட்டு மாடா இருக்கட்டும், அவன் வைஃபா இருக்கட்டும், அந்த ராஜ்கிரண் கேரக்டரா இருக்கட்டும், எல்லாருக்குமே அந்த அன்பை குடுக்குறான், அந்த லவ் குடுக்குறான். லைக் ஹி இஸ் ஜஸ்ட் a lovable person. இல்ல வீட்டுக்கு வந்துட்டு தேவதர்ஷினி கிட்ட இவரு சொல்லுவார்ல அரவிந்த் சாமி, லைக் அவனை பத்தி அவன் அப்படி அவ்வளவு அன்பு குடுக்குறான் அப்படின்ற வரையும் நிறைய அழுதுட்டே சொல்லுவாரு. அந்த மாதிரிதான் நமக்கு அந்த கேரக்டர் நினைச்சா இருக்கும். அந்த சீன் ஞாபகம் வருதா? இருது அது வளராது இருக்கு. அது எப்படின்னா அதுதான் பத்தி எனக்கு ரொம்ப மாதிரி இந்த மாதிரி நான் பார்த்ததே இல்ல. நான் பாக்குற கேரக்டர்னா 50% நல்ல, எல்லாருமே நல்லவங்க யாரு அந்த மாதிரி கிடையாது. எல்லாத்துலயுமே ஒரு பேட் நேச்சர் இருக்கும் தான், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். அவங்க நல்லவங்களும் கிடையாது, கெட்டவங்களும் கிடையாது. ஒரு பர்சன், ஒரு ஹியூமன் அப்படிதானே இருக்க முடியும். ஆனா இவரு ஹியூமனா இல்ல கடவுளா, உனக்கு புரியுதா
நான் என்ன சொல்றேன், புரியுது நம்ம அந்த கேரக்டர் பிடிச்சிருக்கணும். அவர் சொல்லுவார்ல, நான் வந்து உங்கள்ட்ட இருந்தா இப்படி இருக்கணும் கத்துக்கிட்டேன், மத்தவங்க எல்லாம் வந்து காசுக்காக பழகும் போது நீங்க அப்படி யாருமே அப்படி இல்ல, நீங்க வந்து பாசத்துக்காக பழகுனீங்க, உங்க அப்பாவும் சரி நீங்களும் சரி அப்படிதான். ஆமா நம்ம அதே மாதிரி நமக்கே தெரியாம சில பேர் லைஃப்ல அவ்வளவு பெரிய இம்பாக்ட் கொடுத்துருப்போம். இப்ப நான் பண்ணிருப்பேனான்றது தெரியல, பட் மேபி புரியுதா? இப்ப அவரு சும்மா கொடுத்த சைக்கிள் தான், பட் குடுக்கணும்னு நினைச்ச மனசு பெருசுதான். கொடுத்தது வந்துட்டு ஒரு லைஃப்ல ஒருத்தவங்களோட லைஃப்ல இவ்வளவு ஒரு ஆரம்பிச்சிருக்குன்றப்ப, அப்ப நம்ம பண்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம ரெஸ்பான்சிபிளா அந்த மாதிரி தானே பண்ணோம். நம்ம பண்றது வேற யாரும் லைஃப் எல்லாம் அஃபெக்ட் பண்ண வாய்ப்பு இருக்கு பாரு. அப்ப வந்து நம்ம எப்படி நம்ம ஆக்ஷன்ஸ பார்த்து பார்த்து பண்ணணும் பாரு. இப்போ ஒண்ணும் இல்ல, ஒருத்தவங்களுக்கு பேட் டே இருந்திருக்கும், நம்ம பஸ்ல போறோம், அந்த பேட் டே அப்போ நம்ம அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப் தண்ணி கொடுத்துருப்போம், இல்ல ஒரு பார்த்து அவங்களுக்கு சிரிச்சிருப்போம், அந்த டைம்ல அவங்க எல்லாரும் பார்த்து முறைச்சிட்டு இருப்பாங்க, அந்த ஸ்மைல் அவங்களுக்கு எவ்வளவு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கோம். நம்ம எல்லாரும் இல்ல படத்துல எல்லாம் பாத்துருப்போம்ல, இந்த சூசைட் பண்ணிக்கிறதுக்காக போயிருப்பாங்க, பட் ஹீரோயினோ இல்ல வேற யாரும் அது மாதிரி இருக்கும்ல, அது சொல்லுவாங்க. அதான் லைக் இப்போ இருக்க வேர்ல்டு எப்படின்னா லைக் எவ்ரிவன் இஸ் ஜஸ்ட் சோ ரன்னிங், எதுனா ஒண்ணு நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கு. ஏன் நீயும் அப்படிதான் ஓடுற, நானும் அப்படிதான் ஓடுறேன், ஏதோ ஒரு ஆம்பிஷன், ஆமா ஏதோ ஒரு ஆம்பிஷன் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருக்கோம், இது வேணும் இது வேணும், அவ்வளவு ஃபாஸ்டா இருக்கும், நம்மளுக்கு எல்லாமே ஃபாஸ்டா இருக்கு. நினைச்ச நேரத்துக்கு சாப்பாடு வருது, நினைச்ச நேரம் இந்த படம் பார்க்கலாம், அந்த வீடியோ பார்க்கலாம், இந்த பாட்டு கேட்கலாம், இது பண்ணலாம் அது பண்ணலாம். அப்படி இருக்கும் போது இப்படி வந்து ஸ்லோவாயிரு, பிரசன்ட்ல வாழு, ஃபியூச்சர்ல இருக்காத, பிரசன்ட்ல வாழு, பாஸ்ட்ல வந்து மூழ்காத அப்படின்னு சொல்ற இந்த மாதிரி எனக்கு இந்த படம் அதான் சொல்லி கொடுத்துச்சுன்னு நினைக்கிறேன். பிரசன்ட்ல இரு, என்ஜாய் யுவர் பிரசன்ட் அப்படின்னு இருக்க மாதிரி. லைக் வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசுவாங்கல்ல, அருள்மொழியும் ரெண்டு பேரும் அப்படியே நைட் அப்படியே நடந்து அந்த கல்லெல்லாம் குடிச்சிட்டு பேசுறா இருக்கட்டும், அவர் அழுதுட்டே வந்துட்டு இந்த சைக்கிள் பத்தி வாழ்க்கையை நீங்க தான் கொடுப்பீங்கன்னு சொல்லணும். அப்புறம் வெளில போய் அணைக்கட்டிக்கிட்ட எல்லாம் போய் உட்காந்து அது நான் போய் தண்ணி அடிக்கணும்லாம் சொல்ல வரல, பட் வந்து அந்த மாதிரி அதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நைட் வாக் எல்லாம் வந்து ஃப்ரெண்டோட போகணும் அப்படிலாம் இருந்துச்சு எனக்கு. ஒரு மாதிரி ஜாலியா பேசிக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு நினைச்சு பாரு வசி, நீ அப்படியே நடந்து போனா ஜாலியா இருக்கும்ல, நல்லா இருக்கும். ஆனா சேஃப்டி இல்ல, அதுதான் சொல்ல, அது வேற பிரச்சனை. ஆமா அது வேற பிரச்சனை. அதாவது எனக்கு எப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் மெச்சூரா பிஹேவ் பண்ணணும், இம்மெச்சூரா இருக்க கூடாது, கிரிஞ்சு அப்படின்னு சொல்ற டைம்ல யாருமே அப்படி அவங்களோட ஒரிஜினல் செல்ஃப் எல்லாரும் வந்து தொலைக்கிறாங்கன்னு தோணுது. நீ என்ன நினைக்கிறியா? ஏன்னா நம்ம தான் அப்படி பேசிருக்கோமே நிறையவே. ஆமா, இது ஆக்சுவலி இந்த படத்துல வந்து காமிச்சாங்க. இப்போ வந்து அவரு வந்து மத்தவங்க என்ன சொல்லுவாங்க அப்படி இப்படி யோசிச்சிருந்தா அந்த வேற மாதிரி இருந்திருக்கும் அவங்க கேரக்டரே இல்ல. அது எங்க எப்படி சொல்றது, எனக்கு ஒரு மாதிரி ரொம்ப டீப்பா அஃபெக்ட் பண்ணுச்சு. எல்லாரும் வந்து they are losing themselves to pretend to like they are pretending. எல்லாரும் வந்து ஆமா நம்ம கூலா இருக்கணும், இதுவா இருக்கணும் சொல்லிட்டு பிரிட்டெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. நம்ம அதே மாதிரி ஈஸியா இன்ஃப்ளூயன்ஸும் ஆயிடுறோம். நம்ம எனக்கே வந்துட்டு நான் யாரு அப்படின்ற மாதிரிதான் இருக்கு, என் ஒரிஜினல் செல்ஃப் என்ன அப்படின்ற மாதிரி தெரியாது நமக்கே இல்ல. அதான் நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுறோம், பிரிட்டெண்ட் பண்றோம், நம்மளே ஒரு மாஸ்க் போட்டுக்கிறோம். எதுக்கு? ஆமா, அது பாக்குறவங்களும் அப்படிதான் இருக்காங்க, நம்மளும் அப்படிதான் இருக்கோம், நடக்கிற ஈவென்ட்ஸும் அப்படிதான் இருக்கு. சொசைட்டி போல நம்மளே வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு லைக் எல்லாரும் இப்படி இருக்காங்க நம்மளும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு மாறுறோமா இல்ல மாறிடுதா? இப்ப ஒண்ணுமே இல்ல, இன்ஸ்டால ஃபர்ஸ்ட் நமக்கு ஒரு பாட்டு பிடிக்காது, திரும்ப 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 ரீல்ல வந்து 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 நம்ம அதுக்கு அடிக்ட் ஆயிடுறோம்ல, அந்த மாதிரி போல எல்லாமே உலகத்துல. எனக்கு அது என்ன கான்செப்ட்லயே தெரியல. ஏன்னா இப்போ நம்ம ரொம்ப அந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இவர் மாதிரியே இருந்து மெய்யல் மாதிரியே நம்ம ஃபூல் பண்ணும் நிறைய பேர் இருக்காங்கல்ல, புரியுதா? அந்த மாதிரியா இல்லாம அருண்மொழியா இருந்ததுனால இப்படி வேற ஏதாச்சும் வேற கேரக்டரா இருந்தீங்கன்னா அதுதான். ஆனா இந்த காலத்துல நீ மெய்யழகா இருந்ததா நீ ஒரு ஏமாளி சொல்லுவாங்க. எல்லாரும் உன்னை ஏமாளி, அவன் ஒரு முட்டாள், அவனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. கண்டிப்பா ஏமாத்தவும் செஞ்சிருவாங்க, ஏன்னா உலகம் இப்ப அப்படிதான் இருக்கு. ஆமா,
இந்த அப்பா படத்துல வரும்ல, எல்லாரையும் நேசி அப்படி எவனையும் நம்பாத அப்படின்ற மாதிரி அந்த மாதிரிதான் 2 சைடும் அப்படிதான் போயிட்டு இருக்கு. நம்மளுக்கே இப்படி இருக்கு, நமக்கு அப்புறம் வரப்போதெல்லாம் எப்படி, அதுங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. எல்லாம் சாமர்த்தியமா இருப்பாங்கங்க, இந்த வயசுல எல்லாம் சாமர்த்தியமா தான் இருக்காங்க இத்தனோண்டுலயே. அடுத்த ஜெனரேஷன்லாம் எனக்கு என்னன்னு எனக்கே தெரியல. ஆமா, ஆனா இந்த படம் வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சான்னு கேக்குதா அது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா இட்ஸ் ஆல் பெர்செப்ஷன்ஸ் அண்ட் இட்ஸ் ஆல் சப்ஜெக்டிவ்ல. நான் வந்து ரிவ்யூஸ்லாம் படிக்கும் போது என்ன போட்டிருந்தாங்கன்னா, எனக்கு இது ரொம்ப ஹிட் ஆச்சு, ஏன்னா நானும் ரூரல் தமிழ்நாடுல இருந்தா வரேன், அதாவது இந்த சைடு தமிழ்நாடுல தான் வரேன், அதாவது நம்ம என்ன டெல்டா சைட்ல இருந்தா வரேன், அப்ப எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹிட் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க. சில பேர் என்ன சொல்றாங்க, நான் வந்து ஃபுல்லா அந்த சைட்ல இருந்தேன், அந்த சைடு இருந்து நான் அந்த இடத்தெல்லாம் வெறுத்தேன், நான் எப்பவுமே சிட்டிஸ் தான் எனக்கு பிடிச்சிருச்சு, அதனால எனக்கு இந்த படம் ஹிட் ஆகல அப்படி சொல்றாங்க. ஐ திங்க் ஆல் அபௌட் பெர்செப்ஷன். ஏன்னா நம்மளும் இந்த சைடுல இருந்து தானே இருக்கோம். நான் வந்து என்னதான் கழுவி ஊத்துனாலும் லைக் திஸ் இஸ் மை ஹோம்ல, நான் வந்து எப்போ நான் ரொம்ப மிஸ் பண்ணேன்னா, நான் வந்து காலேஜுக்கு போகும்போது நம்ம ஊர் வார்த்தை கும்பகோணம் அது சொல்லும் போது எனக்கு அவ்வளவு ஹாப்பியா இருக்கும். அந்த சைடு கேட்டாலும் எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி குஷியாயிடும். அப்போ வந்து புரிஞ்சிச்சு லைக் த எஃபெக்ட் ஆஃப் ஹோம் டவுன் அப்படின்னு சொல்லிட்டு இட் ஆக்சுவலி டஸ். ஸோ வந்து இது வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் எங்க அத்தா மாதிரி ஆட்களுக்கும் பிடிச்சிருக்காது இந்த மாதிரி ஆமா ஸ்லோ பேஸ் மூவி எல்லாம் இது பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஃபுல்லா கான்வர்சேஷன்ஸ் தானே, ஃபுல்லா கான்வர்சேஷன்ஸ் தான். ஆனா நம்மளுக்குலாம் அது போர் ஆகல பெருசா, ஏன்னா இது வாஸ் லைக் காமிக்கலியும் இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சம். இட் பிளேட் a major role. லைக் எப்படி சொல்றது, அவர் பேசின விதம் டோன் எல்லாமே நல்லா இருந்துச்சு. மெய்யழகன் கேரக்டர் சொல்றேன். ஆமா, அது ஒருத்தவர் வந்து ஒரு கல்யாணத்துக்கு நம்ம போவோம்னா இந்த காமெடி தான் நம்ம பண்ணுவோம். அந்த பஜ்ஜி சாப்பிட்டு இருக்கும் போது பாத்தியா அவங்க போன் பண்ணி குடுப்பாங்கல்ல, இந்த பேசு அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஆக்சுவலி நடக்கிற காரியம் தானே. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு, சூப்பரா இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க மூஞ்சி அப்ப கார்த்தி மூஞ்சி நல்லா இருந்துச்சு, நல்லா சிரிச்சுட்டு மாட்டிக்கிட்டீங்க நல்லா இருந்துச்சு அதெல்லாம் பாக்கும்போது. அப்புறம் அதான் இவ்வளோ எல்லாம் பேசி நடந்ததும் அவர் வந்துட்டு லைக் போதையில படுத்துருவாரா, படுத்ததுக்கு அப்புறம் இவருக்கு பேரு லைக் யாருன்னே தெரியாம நம்ம வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கோமேன்ற அந்த கில்ட் எல்லாம் இருக்கும்ல, செருப்பு அவர் போட்டு அந்த பாட்டு, ஐயோ யாரோ இவன் கமல், ஐயோ எனக்கு அது கேட்கவே கமல் வாய்ஸ் எது கேட்டாலும் ஒரு மாதிரி இருக்கு. இந்த வாழை படத்துல தென்கிழக்கு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு கேட்கலையா? ஐயோ அதுவும் அல்ட்டியா இருக்கும். அதே மாதிரி இது இந்த யாரோ இவன் ஒரு மீன் பார்த்தேன் வந்து, யாரோ ஹர் மியூசிக் டேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ இவன் ஜிவி சைந்தவை பாட்டு இருக்கு சித்தார்த் படத்துல, அந்த பாட்டு போட்டு மீ அப்படின்னு போட்டு இந்த யாரோ இவன் போட்டு, ஐயோ அவர் நடக்கிறதா இருக்கட்டும், அதுலயே அந்த அத்தென்டிசிட்டி காமிச்சிருப்பாங்க. லைக் எல்லாம் வந்துட்டு வெளில கோலம் போட்டுருப்பாங்க, காலையில தண்ணி தெளிச்சு கோலம் போட்டு இருப்பாங்க, இவர் அப்படியே நடப்பாரு, நடந்துட்டு அப்புறம் அந்த செருப்பு மாறி இருக்கும், அப்புறம் திரும்ப அந்த செருப்பு வச்சுட்டே போயிடுவாரு. போயிட்டு அந்த சீன் இருக்குல்ல, அர்ச்சனை பண்ண சொல்லுவாரு, ஓகேவா? ஆமா, அந்த பூக்காரி அவங்க அந்த சீன் அதுதான் சொல்ல வந்து அர்ச்சனை கொடுத்துருவாரு. யாரு பேர்ல சார் அப்படின்னா, அப்போ திரும்ப ஒரு மாதிரி அழுகும், தெரியல சாமி பெருக்கே பண்ணிருங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். வேற லெவலுங்க. இப்பதான் ஒரு போஸ்ட் பார்த்தேன், விமன் ஆஃப் மெய்யழகன்னு சொல்லிட்டு, தேவதர்ஷினி, ஸ்ரீதேவியா, அந்த தங்கச்சி, அந்த மொர பொண்ணு, இவங்க 5 பேர் தான் லிட்டரலி. பட் வந்து ஒவ்வொரு கேரக்டருமே ஒரு இட் ஹேட் a great impact. லைக் அந்த பூக்காரி வந்து அவங்க என்னன்னா அவங்க கேட்பாங்கல்ல, எதுக்கு இவ்வளவு அவசரம் இருந்துட்டு அடுத்த பஸ்ல போங்க, என்ன இப்போ அப்பெல்லாம் ஊருக்கு வந்துட்டு இதெல்லாம் பார்க்காம போறீங்க, அதெல்லாம் வந்து அப்படி இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. சேஃப்ல நினைச்சு பாரு, யாராச்சும் இப்ப இந்த காலத்துல பேச்சு கொடுப்பாங்களா அப்படி? அவ்வளவு காலையில ஒருத்தவங்க பக்கத்துல உட்காருங்க அப்படிலாம் சொல்லிட்டு எனக்கு அதுதான் தோணுச்சு. இந்த காலத்துல யாருமே அப்படி சொல்ல மாட்டாங்க, கண்டிப்பா சொல்ல மாட்டாங்க. எனக்கு அதெல்லாம் வந்துட்டு வாவ் அப்படி இருந்துச்சு. Are people actually like this? அதுதான் என்னோட கேள்வி. தெரியல, it would be hard to find. அவ்வளவுதான், இந்த 1-2 வேணா இருப்பாங்க, எல்லாரும் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா வந்து
மாறி இந்த மாதிரி சில அதுதான் அவங்க மாதிரி ஏமாத்திருப்பாங்க. அந்த மாதிரி டைம்லாம் வந்து இப்போ ஒண்ணு தோணுது, இப்ப அருள்மொழியும் ஒரு காலத்துல மெய்யழகனா இருந்தவர் தான். ஏன்னா மெய்யழகன் சொல்றது எல்லாத்தையும் நீங்க அன்புதான் அப்படின்னு கசின்ஸ் அந்த குட்டி பேரெல்லாம் வச்சுட்டு ஊர்ல எல்லாரோடையும் பேசிட்டு, பட் சர்க்கம்ஸ்டன்சஸ் அந்த ஊரை விட்டு போனது, அவங்க பண்ண லைக் அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து வீடை பறிச்சது எல்லாமே தான் வந்துட்டு அவர் அருள்மொழியை மாத்திருச்சு. அப்ப நம்ம எல்லாரும் ஒரு காலத்துல மெய்யழகனால இருந்திருப்போம் ஆப்வியஸா. ஏன்னா லைக் நமக்கு வந்துட்டு லவ் பண்ண சொல்லி தர வேண்டியது இல்லை குழந்தை, சின்ன வயசுல இருந்து சொல்றேன். நமக்கு ஹேட் பண்ணதான் சொல்லி தரணும். ஆக்சுவலி இது வந்து 10th-லயோ 12th-லயோ ஒரு நெல்சன் மண்டேலா ஞாபகம் வருது எனக்கும். அது வந்து நான் இங்க கனெக்ட் பண்ணிட்டேன். சரி, ஓகே, பேக் டு தி பாயிண்ட். ஸோ வந்து அது நமக்கு நேச்சுரலா தான் இருக்கும். மெய்யழகனா இருக்கிற அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ்லாம் நமக்கு நேச்சுரலா தான் இருக்கும். அதுக்கப்புறம் we choose to be அருள்மொழி or we pretend to be அருள்மொழி, இல்ல வந்துட்டு we are forced to be அருள்மொழி. ஐயோ, ஆட்டோபினாலே எழுதலாம். லைக் நம்ம வந்து ஏதோ ஒரு விஷயம் வந்து நம்ம இப்படி மாத்தி இருக்கும். எதுனா ஒண்ணு லைக் we would have been fooled by someone, இல்ல ஒரு ஹார்ட் பிரேக்கோ எதுனா ஒண்ணு. லைக் உங்களுக்கு நடந்த மாதிரி ஊரை விட்டு போறது, அதுவும் ஒரு ஹார்ட் பிரேக் தானே. அந்த மாதிரி எதுனா ஒரு விஷயம் வந்து நம்மள ரொம்ப டீப்பா இது பண்ணாலும் அவர் பாரு ஊருக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஊருக்கு போன உடனே ஊர் ஆளாவே மாறிட்டாரு. அவர் டைலாக் மாறிடுச்சு. அவருக்கு அவங்க கேட்பாங்க போன் பண்ணி என்ன பேசுறதெல்லாம் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு அதெல்லாம். ஆமா. அப்புறம் வந்து இந்த ஃபைனல் சீன், எனக்கு அந்த குட்டி பொண்ணு மேலே அவ்வளவு சந்தோஷம். அப்பா அடி நீயாச்சும் போன் பண்ணி கொடுத்தியேம்மா அப்படின்னு. ஏன்னா அவ தானே போன் பண்ணி கொடுப்பா, வந்து ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் வந்து அவருக்கு கால் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா அந்த பொண்ணு அவங்க அப்பா சொல்றத வந்து நல்லா கேட்டுட்டு நோட் பண்ணிச்சு. லைக் நம்ம அப்பா வந்து இவ்வளோ அஃபெக்ட் பண்ணி இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் போது அந்த பொண்ணு சூப்பரா பண்ணிருந்துச்சு. ஆமா. அதுக்கப்புறம் அவரு பேசினப்ப வந்துட்டு உண்மையை ஒத்துக்கிறது, ஐயோ ஒரு மாதிரி ஹோல்சமா இருந்துச்சுங்க படமே. உண்மையை ஒத்துக்கிட்டக்கு அப்புறம் அவர் ஒவ்வொரு கசின் பேரா சொல்லுவார்ல, சரி பரவாயில்ல நடந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அவங்க அழுகும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆச்சு. எனக்கு இப்படி ஒரு நல்ல மனுஷனை போய் கலங்க வச்சுட்டீங்களே அப்படின்னு எனக்கு. ஆமா, வந்து ஒவ்வொரு கசினா அவங்க தங்கச்சி பேர் என்னன்னு யோசிக்கிறப்ப நான் 5 சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு என்ன பேர் சொல்லுவாரு, அத நீங்க காயாவும் சாப்பிடலாம் பழமாவும் சாப்பிடலாம். அப்புறம் அவங்க அண்ணன் என்னமோ கிழங்கு ஞாபகம் இருக்கு, ஆனா அவங்க தம்பி உருளைக்கிழங்கு ஞாபகம் இல்லல்ல அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு நீயாடா அப்படின்னு சொல்றதெல்லாம். அந்த கடைசி சீன்ல டேய் மெய்யழகா கதவை தரடா அப்படி சொல்லுவாங்க. அது வந்துட்டு இதுவும் அன்பாப்புலர் ஒப்பீனியனா இருக்கலாம், பட் அவர் கதவை தட்டிட்டு திறக்காதப்ப நான் வந்து ரொம்ப ஃபர்ஸ்ட் கேஸ் சினரியோஸ் தான் எதிர்பார்த்துட்டேன். ஏன்னா அவர் வந்துட்டு காசு ரெடி பண்ணிருப்பாரா, அப்ப வந்து அந்த ஸ்ரீதிவ்யா வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் ரெடி பண்ணி பேக் பண்ணி எல்லாம் வச்சிருப்பாங்க பெரிய பெரிய பெட்டியில. சோ வந்து சரி வீடை வித்துட்டு தான் இவரு காசு கொடுத்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சேன். அப்புறம் வந்துட்டு இந்த பாம்பு வேற அடிக்கடி காமிச்சிட்டு இருந்தாங்களா தோட்டத்துல, போச்ச பாம்பு தான் அப்படி நினைச்சிட்டேன். அப்புறமா அத்தான அவர் சொன்னதுமே எனக்கு உயிரே வந்துச்சு. அப்பாடா யூ டிட்ன்ட் மேக் மீ கிரை அப்படின்ட்டு. ஆக்சுவலி நைஸ். தட் மூவி இஸ் ஹோம் ஐ கெஸ். ஒரு மாதிரி நான் திரும்ப திரும்ப பாப்பேன்னு நினைக்கிறேன். ஆமா, அதெல்லாம் நிறைய படம் அப்படி தோணாது எனக்கு. எனக்கு இது வரைக்கும் நான் அப்படி பாக்கணும்னு அடிக்கடி தோணுன படம் வந்து இதுதான், குட் நைட். குட் நைட் டாடா எனக்கு குட் நைட் டாடா அதெல்லாம் வந்து அந்த மாதிரி ஒன் சச் மூவி இஸ் திஸ் மூவி. Like it was actually very very heart touching, super. I want to experience that kind of platonic relationship. ஆமா, அந்த மாதிரி இல்ல எல்லா சொந்தக்காரங்களும் நல்லா இருக்காங்க, இல்ல கெட்ட சொந்தக்காரங்களும் காட்டினாங்கதான். அந்த மாதிரி சொந்தக்காரங்களாம் நமக்கு இருக்காங்களா ஒரு கேள்விக்குறி. அவ்வளோ நமக்கு பாசம் கொடுத்துட்டு அப்படி வந்து இருக்கவங்க. அந்த நான் ரிவ்யூஸ் படிச்சுட்டு இருக்கும் போது சொல்லி போட்டிருந்தானுங்க, மோஸ்ட் ஆஃப் மை ரிலேட்டிவ்ஸ் ஆர் ஆல் ஸ்னேக்ஸ். நான் அவங்ககிட்ட அவங்க டைஸ் எல்லாம் கட் ஆஃப் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் யோசிச்சு பார்க்கும் போது அந்த மாதிரி ஒரு பேஸ் இந்த படம் எடுத்திருந்தாங்கன்னா இது ஒர்க் அவுட்டே ஆயிருக்காதுல்ல. ஆமா, நான் பேசினா ஒவ்வொரு சீனையும் டீகோட் பண்ணி இன்னும் நிறைய நான் பாட்டுன்னு சொல்லிட்டே இருப்பேன். பட் ஐ திங்க் லெட்ஸ் எண்ட் இட் ஹியர். நான் அது புரியல. நான் பேசினா பேசிட்டே இருப்போம் நம்ம, சோ முடிச்சுக்கலாம் அப்படின்னு. ஆமா, இது இப்பவே வந்து இட்ஸ் ஆல்ரெடி 40 minutes கிட்டத்தட்ட.
ஆமா லவ்வும் ரொம்ப நேரம் தான் ஆச்சு. பட் இதை விட கம்மியா கண்டிப்பா எங்களால இது வரைக்கும் இதுலயே நிறைய நாங்க பேசுறேன். ஆமா இது வரைக்கும் கேட்டுட்டு இருந்தவங்களுக்கு வந்து ரொம்ப நன்றி. யா ஹேட்ஸ் ஆஃப்ங்க, ஹேட்ஸ் ஆஃப். ஹேட்ஸ் ஆஃப். நாங்க இதுல எந்த டேக்அவே முடிச்சிடலாம். டேக்அவே வச்சு கிரிஞ்சு இம்மேச்சோர் அப்படின்னு சொல்லிட்டு டோன்ட் லூஸ் யுவர் செல்ஃப். அதுதான் நான் சொல்லுவேன். சில்லா இருங்க. கெத்து பார்க்கலாம், எப்பவுமே பார்க்கணும் அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் உங்க கூலை லூஸ் பண்றது ஃபைன். இந்த மாதிரி ரொம்ப ஃபாஸ்ட் பேஸ்டா இருக்காதீங்க, ஓடிக்கிட்டே இருக்காதீங்க. சம்டைம்ஸ் டேக் அ சில், அதாவது டேக் அ சில் பில். ப்ரெசென்ட்ல இருங்க. நல்லா இருந்துச்சு அதெல்லாம், இருங்க அப்பப்ப. இந்த மாதிரி படத்துக்கு வந்து படம் வந்து நம்ம நிறைய வரவேற்கணும். கரெக்டா சொல்லிட்டேன்னா? கரெக்ட் தான், வரவேற்கணும். நன்றிகள். லைக் அதான் நம்ம வந்து அருள்மொழியாவும் அதான் இட்ஸ் நாட் அட்லீஸ்ட் மெய்யாளர்களா இருக்க முடியலன்னா கூட அட்லீஸ்ட் லெட்ஸ் ட்ரை பீயிங் அருள்மொழில. அருள்மொழி ஒன்றும் பெரிய லைக் வில்லன் சொல்றேன்ல, அதான் மெய்யழகன் மாதிரி இருக்க ட்ரை பண்ணுவோம். பட் அவ்வளோ நல்லவங்களா இருக்க முடியலனாலும் அட்லீஸ்ட் ஒரு காவாசியாச்சும் இருப்போம். அருள்மொழி. ஆமா ஆமா, ஒரு காவாசியாச்சும் இருக்கலாம். பீப்புள், அதாவது the world needs people like us. I mean people like மெய்யழகன். மெய்யழகன் மாதிரி எல்லாருமே இருந்துட்டாங்கன்னா கெட்டதுக்கு அவசியமே இருக்காதுல்ல. எவ்வளவு கெட்ட விஷயம் மாதிரி ஆளுங்க எல்லாம் இருக்கிறதுனாலதான் என் மழை விழுது அந்த மாதிரி இருக்கும். அந்த மாதிரிதான். So we need people like them. ஒரு படத்துல ஒரு சீன் இருக்கும்ல, ஏமா ஒரு பையன் வந்து நிறுத்திட்டு இன்னும் ஒரு 10 புள்ள பெற்றிருந்தா நல்லா இருந்திருக்க வேண்டிய மெர்சல்ல வரும் அந்த படம். இன்னொன்னு ராதிகாட்ட யாரோ சொல்லுவாங்க, ஒரு பாட்டி. ராதிகாவா யாரோ தெரியல. ஆமா ஒரு படம். ரைட் விடுங்க. So let's all be, let's at least try to be அருள்மொழி இவங்க சொன்ன மாதிரி. மெய்யழகன் வந்து அடுத்த விஷயம், அது கண்டிப்பா இந்த இருக்க காலகட்டத்துல வாய்ப்பே இல்லை. திருப்பி எல்லாத்தையும் ரீஸ்டார்ட் பண்ணா கண்டிப்பா நம்ம இப்படி இருப்போம். நம்ம முடிக்க போறோம்னு சொல்லிட்டு அதுவே ஒரு நிமிஷம் பேசிட்டோம். இன்னும் நீங்க இந்த படம் இது வரைக்கும் கேட்டிருந்தா நீங்க படம் பாத்துருப்பீங்க. சரி ஓகே, ரீவாட்ச் போய் போடுங்க. இன்னும் அவசியம் போய் பாருப்போம். நானும் திரும்ப பாத்துட்டு தூங்குறேன். பை பை. தாய்ப்பாசம் யாரோ